VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒருவேளை அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வெற்றி பெற்று எம்பி ஆயிருந்தாருன்னா இப்ப மத்திய மந்திரி ஆயிருப்பாரா மாட்டாரா? நிச்சயமா ஆயிருப்பாரு சார். அப்ப அது யாருக்கான போட்டியா இருக்கும்? பிஜேபி vs ஏடிஎம்கேன்னு களம் மாறி இருக்கலாம். இபிஎஸ்க்கு நேரடி போட்டி இல்லையா அது? அதிமுக பிஜேபி கூட்டணியில அதிமுகல இருக்கிற சில தலைவர்களுக்கும் எலக்டோரல் அட்வான்டேஜ் இருக்கு, பிஜேபியில் இருக்கிற சில தலைவர்களுக்கும் எலக்டோரல் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் யாருக்கு இல்ல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்ல, அண்ணாமலைக்கும் இல்ல. சோ திமுக கூட்டணி உடைக்க முடியாது, உடையாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எடப்பாடி வந்துட்டாரு. அதனாலதான் பாஜகவுக்கு இப்படி சைலண்டா சிக்னல் கொடுத்துட்டாரு, நாம எடுத்துக்கலாமா சார்? திமுக கூட்டணி உடையாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. அவர் ஒரு மாற்று கூட்டணி விஜய் அதிமுக இப்படியான ஒரு மாற்று கூட்டணி அமையலாம்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்களை இணைந்துள்ளார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே அதிமுக ஒரு தீவிர ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. பாஜகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பல்வேறு செய்தியாளர் சந்திப்பு, அது மட்டும் இல்லாமல் பொது மேடைகள்லயும் எடப்பாடி அவர்கள் பாஜகவோடு கூட்டணியே கிடையாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. நேற்றைய முன்தினம் ஒரு பிரஸ் மீட் கூட்டணியை பத்தி கேள்விகள் கேட்கும் போது தேர்தல் நேரத்தில் அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை முடிவு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் கிட்ட இதே கேள்வியை கேட்கிறாங்க, பாஜகவோடு கூட்டணியான்னு கேட்கிறாங்க. ஜெயக்குமார் பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணியே கிடையாதுங்கிறாரு. KP முனுசாமி கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஒரு நான் கமிட்டலா பதில் சொல்றாரு. பாஜக எதிர்ப்புல உறுதியாக நிற்பவர் KPM அவர்கள். அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் போது ஒரு நான் கமிட்டலா தான் பதில் சொல்லியிருக்காரு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக பாஜகவோட கூட்டணியை அதிமுக விரும்புகிறதுன்னு நாம எடுத்துக்கலாமா சார்? இந்த டைம் லைனை நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி, அதற்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா மாநில தலைவராக பதவியேற்று ஒரு வருடம் தாண்டி இருந்தது. மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு அவர் திமுக அதிமுக இரண்டையும் பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்யல. திமுக ஊழல் ஃபைல்ஸ் எல்லாம் பின்னாடி தான் வருது. அதாவது முதல் சர்ச்சை செந்தில் பாலாஜி வெர்சஸ் அண்ணாமலை தான், இந்த ரஃபேல் வாட்ச். ரஃபேல் வாட்ச் சர்ச்சைக்கு பிறகு திமுக அட்டாக் அவர் கூர்மைப்படுத்தினாரு. அதிமுக நெகோசியேட் பண்ணும்போது அது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நெகோசியேஷன்ல அதிமுக திருப்தி அடையல. எனவே அந்த கூட்டணி வரல. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து தான் போட்டி போட்டாங்க. ஒரு 6-8% வரைக்கும் அவங்க ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அமித்ஷா தலையீடு, சமரச பேச்சு. அதுக்கு பிறகு என்டிஏ கூட்டத்தில் பிரதமருக்கு வலது பக்கம் இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இப்போ 2023 செப்டம்பர் வருது. செப்டம்பருக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னா, ஜெயலலிதா மீதான ஆங்கில பத்திரிகை பேட்டி, அண்ணாமலையோட பேட்டி, அண்ணா மீதான விமர்சனம், திமுக அதிமுக ஒண்ணுதான், அதிமுக ஃபைல்ஸ் நான் வெளியிடுவேன் என்று அவர் சொன்னது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விரிசலை அதிகப்படுத்தி கொண்டே வந்தது. அதாவது அமித்ஷா சமாதானம் மற்றும் என்டிஏ கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டதுக்கு பிறகு இவ்வளவு நடக்குது. அப்ப செப்டம்பர்ல 2023 செப்டம்பர்ல ஜெயக்குமார் நேற்றுக்கு அதை சுட்டியும் காட்டினாரு. அதிமுக தலைமை கழகத்தில் நடந்த கூட்டத்துக்கு பிறகு நாங்க செய்தியாளர்கள்ட்ட அறிவிச்சோம், பாரதிய ஜனதாவோடு உறவு முறிந்து விட்டதுன்னு. இது கட்சி எடுத்த முடிவு. கரெக்ட். 2024 மக்களவை தேர்தல். இப்போ 2024 மக்களவை தேர்தல் வரும்போது எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு வியூகத்தை வகுக்கணும்ல. அப்போ பிஜேபியோட ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு உதவி செய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா, ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு வங்கி எப்போதுமே அதிமுகவுக்கு உண்டு, எம்ஜிஆருக்கும் உண்டு, ஜெயலலிதாவுக்கும் உண்டு. அது சர்வ சாதாரணமா 6% வரும். உண்மையிலே இந்த மெட்ராஸ்ல எல்லாம் 3 தொகுதிக்கும் ஏதாவது வெற்றிக்கு பக்கத்துலயாவது போடணும்னா அந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு அவசியம் தேவை. ஏன் போச்சு? ஏன் போச்சுன்னா சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு வரல. சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு அங்க இருக்கு. மேட்டுக்குடி, அப்புறம் அது போக மத்திய தர வகுப்பினர், அது போக வட மாநிலத்து ஓட்டு வங்கி, இவ்வளவும் அங்க இருக்கு. இது எல்லாமே எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல அதிமுக இருந்தது, இப்ப இல்ல.
இப்ப 2024 தேர்தலின் போது அது எல்லாம் பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. இது வந்து அதிமுக தலைமைக்கு தெரியாம இருக்குமானா தெரியும். அப்ப தெரிந்தும் ஏன் இந்த முடிவை எடுக்கணும்னா, இதுல உண்மையான களம் எப்படி அமைஞ்சதுன்னா, அண்ணாமலை வர்சஸ் இபிஎஸ்னு அமைஞ்சது. இப்போ ஒரு 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 அசம்ஷனுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வெற்றி பெற்று எம்பி ஆயிருந்தாருன்னா இப்போ மத்திய மந்திரி ஆயிருப்பாரா மாட்டாரா? நிச்சயமா ஆயிருப்பாரு சார். அப்ப அது யாருக்கான போட்டியா இருக்கும்? பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு களம் மாறி இருக்கலாம். இபிஎஸ்க்கு நேரடி போட்டி இல்லையா அது? எஸ், ஆமா. ஒரு அரசியல்ல ஒரு உயரத்தை அடையிறாங்க, அதுக்கு பல படிக்கட்டுகளை தாண்டுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனையோ படிக்கட்டை தாண்டி ஒரு கால சூழல் காரணமாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் அன்றைய பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைக்க டிமிக்கி கொடுத்ததால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் வருது, 4 வருஷ தண்டனை. அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் 122 எம்எல்ஏக்களோட 2017 இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் இப்படியான ஒரு ஈக்குவேஷன் போகும்போது ஓபிஎஸ் பெரிய எம்எல்ஏ நம்பர்லாம் இல்லை. ஆனாலும் இதே பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் தலையிட்டாரு, 2 பேரும் கையையும் சேர்த்து பிடிச்சி உயர்த்தி பிடிச்சாரு. ஒரு 6 மாசத்துல அணிகள் இணைந்தன, மனங்கள் இணையவில்லைன்னு டாக்டர் மைத்ரேயன் சொன்னார். அப்ப 2017 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில 2019 தேர்தல், அப்புறம் வந்து ஒரு 27 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், இப்ப அதுக்கிட்ட முடிஞ்சு போச்சுங்க. இப்ப தேர்தல் வரணும், அதுக்கு பிறகு ஒரு 2021 சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்ல 75 தொகுதி, 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு 75 தொகுதி. 75 தொகுதினா கண்டிப்பாக வந்து நீங்க அதிமுக, பிஜேபி, பாமக இந்த கூட்டணிக்கு அந்த கிரெடிட் நம்ம கொடுத்தானே ஆகணும். அப்போ பிஜேபி இல்லைன்னா 24 தேர்தல் நமக்கு வந்து சரிப்பட்டு வராதுங்கிறது 2 தரப்புக்குமே தெரியும். அதிமுக இல்லாட்டா என்னன்னு. ஆனா அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி முயற்சி செஞ்சது. ஆனா பெர்சனலா வந்து இபிஎஸ் வெர்சஸ் அண்ணாமலை வேற வழி இல்லை. ஒரு கட்டத்துல எஸ்பி வேலுமணி ஒரு செய்தியாளர் சந்திப்புல 2 பேரும் இணைந்து போட்டி போட்டிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருக்கலாம்னு ஒரு விஷயத்தையும் 14 தொகுதிங்க, 14 தொகுதி. ஆமா, அது கரெக்ட், அது உண்மையாவே கரெக்ட். புள்ளிவரம் நமக்கு அப்படிதான் சஜஸ்ட் பண்ணுது. அதிமுக 21%, பிஜேபி கூட்டணி வந்து 18%, 39% வந்திருப்பாங்க. ஆமா. அப்போ இதுல அடிப்படையில இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியில அதிமுக இருக்கிற சில தலைவர்களுக்கும் எலக்டோரல் அட்வான்டேஜ் இருக்கு, பிஜேபியில் இருக்கிற சில தலைவர்களுக்கும் எலக்டோரல் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் யாருக்கு இல்ல அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்ல, அண்ணாமலைக்கும் இல்ல. ஓகே, சோ அதிமுக பாஜக கூட்டணியில அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் பலன் இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? ஆமா, ஏன்னா பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அரசியல் என்னங்க, அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ளுதல். அப்போ கிளைக்கழகத்தில இருந்து நான் வந்துட்டு இவ்வளவு உழைப்பெல்லாம் உழைச்சு, அதுக்கு பிறகு ஒரு கால சூழல் காரணமாக வந்து நான் முதலமைச்சராகி, அதுக்கு பிறகு வந்து இன்னொரு கால சூழல் காரணமாக நான் வந்து பொதுச் செயலராகி, இப்போ அந்த அந்தஸ்தை எல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட நான் விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு ஈகோ பிரச்சனை எடுத்துக்கலாமா சார்? ஈகோ இல்லைங்க, பொலிட்டிக்கலா நம்ம கால்குலேஷன் அப்படித்தானே பண்ணி ஆகணும். ஈகோவே விட்டுருங்க. சரி, உங்க ஓட்டு வங்கி எனக்கு உதவி பண்ணணும், நான் ஜெயிக்கணும், நீங்க ஜெயிச்சுட்டு போங்க, ஆனா எங்களுக்கு நீங்க போட்டியா வரக்கூடாது. ஓகே, இப்ப அதே ஈக்குவேஷன் தானே ஸ்டாலின் வர்சஸ் வைகோ வந்துச்சு. நீங்க எத்தனை கட்சியில வேணாலும் அதை எடுத்து பார்க்கலாங்க. அப்போ அரசியல்ல வந்து நம்ம அப்படியெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு நம்மளோட இடத்தை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. திண்ணேல படுத்தா கூட காலாட்டிட்டு தான் தூங்கி ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இப்போ ஏன் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி பேட்டியின் போது இல்ல ஒத்த கருத்துடைய கட்சின்னு பாரதிய ஜனதாவை அப்படியே மென்மையா போறாரு? அப்போ இப்படி எல்லாம் ஒரு வியாக்கியானம் வரும், பத்திரிகை எல்லாம் எழுதுன்னு அவருக்கு தெரியாதா என்ன? நிச்சயமா தெரியும். அதை அவர் கிளியர் பண்ணிருக்கணும். கிளியரும் பண்ணல. நான் வந்து விரும்பல, கிளியர் பண்ண விரும்பல. சரி, ஏன் கிளியர் பண்ண விரும்பல? 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் 2 வாரம் கழிச்சு வந்து மென்மையா பேசுறாருன்னா இது நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பாராளுமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி உருவாகி இருந்து அந்த கூட்டணி காரணமாக முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வெற்றி பெற்றிருந்தால் 2 பேரோட பொலிட்டிக்கல் டாமினேஷன் தமிழ்நாட்டில் அதிகமாயிருக்கும். திமுகவுக்கு நஷ்டம் இல்லைங்க, ஏன்னா அது வந்து ஒரு செப்பரேட்டா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி,
திமுகவோட மைனஸ் பாயிண்ட் என்ன? திமுக கூட்டணி 40 தொகுதி வச்சிருக்கு. ஆமா. ஆனா ஒரு மத்திய மந்திரி கூட கிடையாது. பிஜேபி 240 தொகுதி தான். ஆனாலும் முடியாத முருகன் அவர்கள் மத்திய மந்திரி. வெற்றி பெற்றிருந்தால் கேபினெட் மினிஸ்டர் ஆயிப்பாங்க. கேபினெட் கொடுத்திருப்பாங்க. அண்ணாமலைக்கும் கொடுத்திருப்பாங்கல்ல. நிச்சயமா. அப்ப அவங்க யாரை டம்மி பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? அதிமுகவையும் எடப்பாடி, அதிமுகவையும் எடப்பாடியும் தானே. ஆமா. அப்ப அதிமுக இப்ப வந்து என்ன மாதிரியான சமரச தயாராகணும்? சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்ப பிஜேபி கூட்டணி அதிமுக ஒரு அஸ்யூமிங், இப்ப ஜெயக்குமார் சொன்னதை நான் அப்படியே எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துருச்சு. அதுல பாமகவும் இருக்கிறதா வச்சுக்குவோம். தேமுதிக, பாமக, அந்த பழைய அணி அப்படியே இருக்கு. ஓகே. அமமுக மட்டும் இருக்காது. அந்த அணி அப்படியே தான் இருக்கும். மற்றபடி அந்த அணி அப்படியே தான் இருக்கும். ஓட்டு சதவீதம்னு பார்த்தா 35-38%, 40% கூட வரும். ஓகே. அப்ப அந்த அணிக்கான எலக்டோரல் அட்வான்டேஜ் சட்டமன்ற தொகுதியில கிடைக்கும். ஓகே. பாமக ஒரு 20-25 சீட்டு 30 சீட்டுக்கு மேல ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. பிஜேபியும் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு தொகுதியில தான் கேட்பாங்க. அவங்களும் அதே 25-30 தொகுதி வரைக்கும். அதான் நான் சொல்றது மேக்சிமம். ஓகே. ஆனா அதிமுக 120க்கு மேல ஜெயிக்கிற வாய்ப்பு வரும்ல. நிச்சயமா சார். 117 மெஜாரிட்டி மார்க். இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது சார். ஏடிஎம்கே, பிஜேபி பிளஸ் அப்படிதான் வரும். ஓகே, அப்படித்தான் வரும். இப்ப என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே பல விஷயங்களை சொல்லியாச்சு. கூட்டும் இல்லை, உறவும் இல்லை, இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இல்லை, எல்லா கதையும் மூடி விட்டோம், ஜன்னலை மட்டும் திறந்திருக்கிறோம், இப்படி எத்தனையோ சொல்லியாச்சு. எத்தனையோ சொன்னதெல்லாம் எத்தனையோ முறை பார்த்தாச்சு நம்மளும். ஓகே. ஆமா. பார்த்துட்டு திருப்பி அதை மாத்தி பேசுனதையும் பார்த்தாச்சு. மாத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டின் நன்மைக்காக எடுக்கிற முடிவுங்க, மக்கள் விரோத திமுக அரசு அகற்றப்பட வேண்டும். அதான் ஓரத்துல சொல்லிட்டார, ஒத்த கருத்துடையன்னு சொல்லிட்டார. அந்த ஒற்றை கருத்து என்பது திமுக வீழ்த்தனம்ங்கிற ஒற்றை கருத்து. வேற வழியே இல்லைங்களா? திமுக ஆட்சி கட்டுல இருக்கு. ஓகே சார். சார், அதாவது திமுக கூட்டணி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் விரிசல் அடைகிற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இன்டாக்டா தான் இருக்காங்க. சோ திமுக கூட்டணி உடைக்க முடியாது, உடையாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எடப்பாடி வந்துட்டாரு. அதனாலதான் வந்து பாஜகவுக்கு இப்படி சைலண்டா சிக்னல் கொடுத்திருக்காரு, நாம எடுத்துக்கலாமா சார்? திமுக கூட்டணி உடையாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. அவர் வந்து ஒரு மாற்று கூட்டணி, விஜய், அதிமுக இப்படியான ஒரு மாற்று கூட்டணி அமையலாம்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு. ஏன்னா அதிமுகவை பத்தி விஜய் ரொம்ப சாஃப்டா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்பதான் அந்த விஜய் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் வந்து கடந்த சில தினங்களாக நான் கலந்து கொண்ட டிவி டிபேட்டுகளை கூட அதிமுகவையும் கொஞ்சம் தாக்கி தான் பேசினாங்க. அதுவும் ஊழல் கட்சி தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா முதல்ல மாநாடு பேச்சு இதெல்லாம் டீகோட் பண்ணோம்னா அதிமுகவுக்கு எதிர்ப்பு இல்லை. பிஜேபியை கொஞ்சம் மென்மையா தான் பேசினாரு. முழுமையா திமுக எதிர்ப்பு இருந்தது. அப்போ நேச்சுரலா ஒத்த கருத்துடைய கட்சி பட்டியல்ல விஜயும் வந்துருவாரு. ஆமா. அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் கணக்காக இருக்கும். ஆனா விஜய் வந்து பாஜக கொள்கை எதிரிக்கிறாரே சார். இல்ல, கொள்கை எதிரி தான். ஆனா சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த கொள்கை எதிரியோட சமரசம் கொள்றது தானே. கூட்டணிக்கு ஏதுங்க கொள்கை? அது என்ன மேகங்கள் திரண்டு மழை பொழிவதா? ரெயின்போ கூட்டணி தான். கூட்டணிக்கு கொள்கை எல்லாம் கிடையாது. அண்ணாவும் ராஜாஜியுமே வந்து சேர்ந்திருக்க முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. வெற்றி தான் இலக்கு. ஆனா விஜயோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அல்லது தமிழக வெற்றி கழகத்தை வந்து மேஜர் பார்ட்னராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளோட கூட்டணின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அங்க அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை, இடம் கிடையாதுதான். அப்படின்னா எது பெட்டரா இருக்கும்? பிஜேபி தான். அதான் அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், அதிமுக இருக்கிற பல தலைவர்களுக்கு தெரியும். ஏங்க வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் வெற்றி பெறணும்னா கூட பிஜேபியோட 5000 ஓட்டோ 10,000 ஓட்டோ தேவையில்ல. எவ்வளவு வேணாலும் ஓட்டு இருக்கட்டுங்க, அது வெற்றிக்கு தேவையா தேவையில்லையா? ஏன்னா திமுக ஒரு வருஷத்துக்கு முந்தைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போறாரு. ஸ்டாலின் விருதுநகர்ல இவ்வளவு திட்டங்களை அறிவிக்கிறாரு, கலெக்டர் ஆபீஸ் திறந்து வைக்கிறாரு. நேற்றைக்கு வந்து நெடுமாறன் ஐயா வரவேற்று கூட்டிட்டு போறாரு. இந்த கடந்த ஓரிரு மாதங்களாக எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த பொலிட்டிக்கலா தங்களை முதன்மைப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். பொதுவா வந்துங்க தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 15 மாசம் இருக்கு. இவ்வளவு சூடவே ஆகாது. ஆளுங்கட்சி வேற. ஆளுங்கட்சி பொதுவா கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு மெத்தனம் உண்டு.
ஆனா அவங்க வந்து இப்போ 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டாங்க, 200 தொகுதி டார்கெட்னு சொல்லிட்டாங்க. கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. பெரிய அளவுக்கான தேர்தல் பணிகளையே வந்து தொடங்கிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதிமுக அந்த இடத்துல வந்து ஏதாவது சுணங்கி இருக்காங்க. உண்மையாவே அந்த சுணக்கம் நல்லது இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உணரும் போது அவர் வந்து திருச்சியில பேட்டி கொடுக்கிறாரு, ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு. பிஜேபி சம்பந்தமான கேள்வியை தவிர்க்கிறாரு. இப்ப திருப்பி அதிமுக வந்து நியூஸ் சைக்கிளுக்கு வருது இல்ல. நிச்சயமா சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஷாம் சார்.